ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கேவி சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கிரேவி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பெருசாக காய்கறியெல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி வந்து டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவும் லென்த்தாக இருக்காது. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி அதில் பார்த்தீங்கன்னா சோம்பு, ஜீரகம், அப்புறம் பட்டை, லவங்கம், ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் வந்து போட்டிக்கோங்க, இல்லை தட்டி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது வதங்குற கேப்பில் நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து எடுத்துருக்கேன், அரை மூடி தேங்காய். அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதில் முந்திரி சேர்க்குறோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காயும் முந்திரியும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வெங்காயம் தக்காளியுமே பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் அளவு, அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, அப்புறம் வந்து உங்கள்கிட்ட சிக்கன் பொடி இருந்தால் கூட நீங்கள் அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விடலாம். தேங்காய் அரைக்கும் போது அதில் வந்து சின்னதாக ஒரு பட்டை வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். கிரேவி எந்த பதம் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.